திரையுலகை பொறுத்தவரை பாடல்கள் எழுதும் கவிஞர்கள் எப்போதும் கொஞ்சம் கர்வத்துடன் தான் இருப்பார்கள். யாரேனும் அவர்களின் சுயமரியாதையை அவமதிப்பு செய்தால் பொங்கி எழுந்து விடுவார்கள். அது கவிஞர்களுக்கு உரிதான ஒன்றுதான். இதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. எம்ஜிஆருக்கு பல காதல் மற்றும் தத்துவ பாடல்களை எழுதியவர் கவிஞர் வாலி. ஆனால் அதையெல்லாம் எழுதியது கவிஞர் கண்ணதாசன் என ரசிகர்கள் நினைத்தனர். ஆனால் அது எல்லாவற்றையும் எழுதியது வாலிதான். ஒரு முறை வாலி தனது மனைவியை பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார். மருத்துவர்கள் சிசேரியன் என சொல்லிவிட்டனர். எனவே அவர் டென்ஷனில் இருந்தார். அப்போது அன்னமிட்டக்க என்கிற படத்தில் எம்ஜிஆர் நடித்துக் கொண்டிருந்தார். அந்த படத்தின் தயாரிப்பாளர் சிவசாமி ஐயர் அவருக்கு தொலைபேசியில் அழைத்து உடனடியாக ஒரு பாடல் வேண்டும், உடனே படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டும், எம்ஜிஆர் தயாராக இருக்கிறார் என்று கூறியுள்ளார். அதற்கு வாலி, என் மனைவிக்கு குழந்தை பிறக்க உள்ள நிலையில் நான் எப்படி வர முடியும் என கேட்க, அதற்கு அந்த தயாரிப்பாளர் நீ ஆபரேஷன் செய்ய போகிறார் என கேட்டிருக்கிறார். உடனே வாலி, உன் பாட்டும் வேண்டாம் காசும் வேண்டாம் என கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டார். அடுத்த நாள் மருத்துவமனைக்கு வந்த எம்ஜிஆர் வாலியின் மனைவி மற்றும் குழந்தையை பார்த்துவிட்டு குழந்தையின் கையில் ஒரு தங்கச் சங்கிலியை வைத்துவிட்டு வாலியிடம், தயாரிப்பாளர் உங்களிடம் பேசிய முறை தவறுதான், ஆனால் எனக்கு பாடல் வேண்டும், ஒன்றும் அவசரமில்லை என சொல்லிவிட்டு சென்றாராம். அதன் பின் அந்த பாடலை வாலியே எழுதி கொடுத்தார். ஓகே வீவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.